தமிழக வெற்றிக் கழகத்தினரின் கைது தொடர்பாக விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் விஜய் எழுதிய கடிதத்தின் நகலை பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் விநியோகம் செய்திருந்தனர். இந்நிலையில் அனுமதி பெறாமல் கடிதத்தின் நகலை விநியோகம் செய்ததாக காவல்துறையினர் அவரை கைது செய்திருந்தனர். இந்நிலையில் இதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, இன்று காலை விஜய் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தமிழக பெண்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த கடிதத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மக்களுக்கு பிரசுரங்கள் மூலமாக விநியோகம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சென்னையில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு 5 மணி அளவில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஜனநாயக முறையில் மக்களிடம் பிரசுரங்கள் மூலமாக இந்த சம்பவத்தை கண்டித்து அந்த பிரசுரங்கள் வழங்கி வந்ததை அறவழியில் வழங்கி வந்தவர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என்ற கேள்வியை விஜய் எழுப்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்து எம் கட்சி தோழர்களை கைது செய்வது ஜனநாயகமா என்ற கேள்வி எழுப்பியதோடு இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த நடைபெற்ற அந்த சம்பவம் கண்டனத்துக்குரியது, ஜனநாயகத்தை மீறிய செயல் என்ற சாராம்சத்தோடு தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நந்தா, விஜய் எழுதிய கடிதத்தின் நகலை விநியோகித்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.